ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 10 பொருத்தத்தை தோற்கடிக்கும் சந்திராஷ்டம தோஷ நட்சத்திரம். அப்படி என்றால் என்ன? சந்திராஷ்டமம் என்பது ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் சந்திரன் வருவது சந்திராஷ்டமம். ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் போகும் காலம் சந்திராஷ்டம் என்கின்றோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஜாதகருக்கு மனக்குழப்பம், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சி, புதிய செயல்கள் துவங்குவதை தவிர்ப்பதும், சுபகாரியங்கள் சுப பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது என சந்திராஷ்டம நாளில் நம்ம சொல்கிறோம். இப்படி இருக்க ஒரு செயல், ஒரு புது முயற்சி, இதுவே நம்ம சந்திராஷ்டம நாளில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய வரன் அந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்திலேருந்து எடுக்கலாமா அப்படின்றது தான் கேள்வி. இந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா 10 பொருத்த விதிகளில் பார்த்தீங்கன்னா பொருத்தங்கள் உத்தமமாகவே இருக்கும். ஆனால் அது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். அந்த திருமண வாழ்க்கை முடிந்த பின் சிறப்பாக இருப்பது இல்லை. ஆகவே சந்திராஷ்டம நட்சத்திரத்தை தேர்வு செய்வது என்பது சிறப்பு இல்லை என கூறலாம். இதற்கு உதாரணமாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது சந்திராஷ்டம நட்சத்திரம், 10 பொருத்த விதியை ஏன் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் தோற்கடிக்கிறது என பார்ப்போம். ஒரு ராசிக்குமே சந்திராஷ்டம ராசி என உள்ளது. அதை பார்ப்போம். மேச ராசிக்கு விருச்சிக ராசி, ரிஷப ராசிக்கு தனுசு ராசி, மிதுனம் ராசிக்கு மகர ராசி, கடக ராசிக்கு கும்ப ராசி, சிம்ம ராசிக்கு மீன ராசி, கன்னி ராசிக்கு துலாம் ராசி, துலாம் ராசிக்கு ரிஷப ராசி, விருச்சிக ராசிக்கு மிதுனம் ராசி, தனுசு ராசிக்கு கடக ராசி, மகர ராசிக்கு சிம்ம ராசி, கும்ப ராசிக்கு கன்னி ராசி, மீன ராசிக்கு துலாம் ராசி. இந்த ராசிகள் அடிப்படையில் தான் சந்திராஷ்டம ராசிகள் வருகிறது. பெண்ணின் ராசிக்கு சந்திராஷ்டம ராசி ஆணை கட்டக்கூடாது. நாம் சொன்ன இந்த ராசி பெண் ராசிக்கு ஆண் ராசியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வரனை ஏற்பது உசிதம் அல்ல, பொருந்தாது, பொருத்தக்கூடாது. இதேபோன்று சந்திராஷ்டம நட்சத்திரத்தை எவ்வாறு பொருத்தக்கூடாது என பார்ப்போம். அதாவது 10 பொருத்த அட்டவணையில் 8க்கு 10 பொருத்தம் இருக்கிறது, கட்டலாம் என்பார்கள். ஆனால் நட்சத்திர ரீதியாக அது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வந்துவிடும். இதை மாதிரி வரக்கூடிய நட்சத்திரத்தை பொருத்தக்கூடாது. அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையையும் பிரிவினையும் தருகிறது என சொல்லலாம். சந்திராஷ்டம தோஷ நட்சத்திரத்தை அறிவது எப்படி? அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அனுசன் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆனால் 10 பொருத்தத்திற்கு 8 பொருத்தம் உத்தமம் என வரும். ஆனால் பொருத்தக்கூடாது. பரணி நட்சத்திரத்திற்கு கேட்டை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம், 10க்கு 8 பொருத்தம் என வரும். இதையும் பொருத்தக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்திற்கு மூல நட்சத்திரம் 10க்கு 8 பொருத்தம் என வரும். ஆனால் சந்திராஷ்டம நட்சத்திரம், இதை பொருத்தக்கூடாது. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆனால் 10 பொருத்த அட்டவணையில் 10க்கு 7 பொருத்தம் என குறிப்பிடப்பட்டிருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தம் என்று வரும். ஆனால் இது சந்திராஷ்டம நட்சத்திரம், வரனை சேர்க்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திருவோணம் நட்சத்திரம் ரஜ்ஜி தட்டும், அதனால் இது சேர்ப்பது இல்லை. புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அவிட்டம் நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தமாக வரும். ஆனால் இதை இணைக்கக்கூடாது, சந்திராஷ்டம நட்சத்திரம்.
பூச நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தம் என்று வரும். ஆனால் இதையும் கட்டக்கூடாது. ஆயில்யன் நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் 10க்கு 6 பொருத்தம் மத்திம பலனாக வரும். இதையும் கட்டக்கூடாது. சந்திராஷ்டம நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 10க்கு 6 பொருத்தமாக வரும். இதையும் கட்டக்கூடாது. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்திற்கு ரேவதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆனால் 10க்கு 7 பொருத்தம் என்று வரும். உத்திரம் நட்சத்திரத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் 10க்கு 8 பொருத்தம் என்று இருக்கும். ஆனால் இதையும் கட்டக்கூடாது. அஸ்த நட்சத்திரத்திற்கு பரணி நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தம் என்று இருக்கும். இதையும் கட்டக்கூடாது. சித்திரை நட்சத்திரத்திற்கு கிருத்திகை நட்சத்திரம் 10க்கு 6 பொருத்தம் என்று வரும். ஆனால் இது சந்திராஷ்டம நட்சத்திரம், பொருத்தக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்திற்கு ரோஹிணி நட்சத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது. இதை விட்டுவிடலாம், பொருத்துவதும் இல்லை. விசாக நட்சத்திரத்திற்கு மிருகசிரிச நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தம் என்று வரும். இதையும் கட்டக்கூடாது. அனுஷம் நட்சத்திரத்திற்கு திருவாதிரை நட்சத்திரம் 10க்கு 6 பொருத்தமாக வரும். இதையும் கட்டக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்திற்கு புனர்பூச நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தம் என்று வரும். இதையும் கட்டக்கூடாது. மூல நட்சத்திரத்திற்கு பூச நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தமாக வரும். இதையும் கட்டக்கூடாது. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்திற்கு ஆயில்ய நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தமாக வரும். இதையும் கட்டக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்திற்கு மகம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் 10க்கு 8 பொருத்தம் என்று வரும். இதையும் கட்டக்கூடாது. திருவோணம் நட்சத்திரத்திற்கு பூரம் நட்சத்திரம் 10க்கு 6 பொருத்தம் என்று வரும். இருந்தாலும் இது சந்திராஷ்டம நட்சத்திரம், கட்டக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரத்திற்கு உத்திரம் நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தமாக வரும். இதையும் இணைக்கக்கூடாது. சதயம் நட்சத்திரத்திற்கு ஹஸ்த நட்சத்திரம் ரஜ்ஜு தட்டும், பொருத்துவது இல்லை. இதை விட்டு விடலாம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சித்திரை நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தமாக வரும். இதையும் இணைக்கக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சுவாதி நட்சத்திரம் 10க்கு 6 பொருத்தம் மத்திம பலன் என்று வரும். இதையும் இணைக்கக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திரம் 10க்கு 7 பொருத்தம் என்று வரும். ஆனால் இதையும் கட்டக்கூடாது. இதுவும் சந்திராஷ்டம நட்சத்திரம். இந்த அட்டவணையில் உள்ளது போன்று நீங்களும் உங்கள் உறவினர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்து அமைக்கும் பொழுது இந்த அட்டவணை பயன்படுத்தி இந்த நட்சத்திரங்கள் வரும் பட்சத்தில் 10 பொருத்த விதிகள் அடிப்படையில் பொருத்தம் பார்த்து தோல்வியுறும் திருமண வாழ்க்கையை தவிர்க்கலாம் என சொல்லுகிறேன். இந்த விதிப்படி 10 பொருத்த விதிகளை மிஞ்சும் அளவுக்கு இந்த சந்திராஷ்டம நட்சத்திர தோஷம் இருக்கிறது என கூறலாம். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அல்லவா? உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் பொருத்தம் பார்த்து வைக்கும் பொழுது இதே போன்ற தோஷ நட்சத்திரங்கள் உள்ள வரனை அமைக்காமல் இருப்பது அந்த ஆயிரங்காலத்து பயிரை நீங்கள் வளர்ப்பது நிச்சயம் உண்மை என கூறலாம். வெறும் 10 பொருத்தத்தை வைத்து மட்டுமே நடைபெறும் திருமணங்கள் வெற்றியும் தருகிறது, அதிக தோல்வியும் தருகிறது. இதற்கு காரணமாக இருப்பது இந்த 10 பொருத்தம் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.